நிறைய ஆக்ட்ரஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் இருப்பாங்க. புரியுதுங்களா? துலாம் வந்து யாருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் நல்லா அமையும், நல்லா அழகாக இருப்பாங்க, கலை உணர்ச்சிகள் இருக்கும். இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு கேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா துலாமில் நிறைய இருக்கும். அதாவது நீங்கள் என்ன சொல்கிறதுங்க, எந்த ஒரு உறவு பிரச்சனைகள் வந்தாலையும் அதில் வந்து நீங்கள் வந்து கடைப்பிடிக்க வேண்டியது ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு தராசு மாதிரி நிற்கணும். எமோஷனலாக ஆட்படாமல் நீங்கள் ஆட்பட மாட்டீங்க. இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகவும் அந்த முடிவு வரணுன்றதை நீங்கள் நினைக்கக்கூடாதுங்க. நன்மை தீமை அலசி ஆராய்ந்து ஒரு கரெக்டான ஒரு முடிவை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதையும் இந்த கார்டு வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஒரு புதிய உறவுகள் வரும் அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. துலாம் பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கிற உறவுகளே வந்து ரொம்ப சப்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதனால் வந்து தூக்கம் கெடுகிறது, உங்களுக்கு ஒரு மனபயம் அதிகரிச்சிருக்கிறது, நைட்டில் சரியாக தூங்குறது கிடையாது, தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. எதையோ பழைய விட்டு போன உறவுகளோ சொந்தங்களோ ஏதோ ஒரு பழைய சம்பவத்தை நினச்சி நீங்கள் அதை வந்து உழண்டு கொண்டே இருக்கிறீர்கள் மனதளவில். அதனால் வந்து தூக்கம் நிறைய கெடுகிறது அப்படின்றதையும் காட்டுகிறது. கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு சார்ந்த பயணங்களை வந்து ஒத்தி வைக்கிறது நல்லது. துலாம் ராசி நண்பர்களுக்கான டேரட் ரீடிங் சொல்லக்கூடிய யூனிவர்ஸுடைய மெசேஜ் என்னன்றதை பார்க்கலாம். அந்த மெசேஜ் பார்க்குறதுக்கு முன்னாடி துலாம்னா என்னன்றதை பார்க்கலாம். துலாம் காலபுருஷனுடைய 7வது ராசி. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆண் பெண் சமம், புரியுதுங்களா? அதை சொல்லக்கூடிய ராசி தான் வந்து பார்த்திங்கன்னா துலாம். இந்த உலகத்தில் வந்து எல்லாமே சமம் தான் அப்படின்றத வந்து அந்த உலகுக்கு பறைசாற்றக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. அதனால தான் தராசு வந்து சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெரி வெரி கால்குலேட்டிவாக இருப்பாங்க. வியாபார நோக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மிகச்சிறந்த வியாபாரிகளை உருவாக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா துலாம் தான். ஒரு விஷயத்தினால ஒரு பயன் உண்டு அப்படின்னு சொல்லும்பொழுது மட்டும்தான் துலாம் வந்து இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்யும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆட்களை எடை போடுவதில் கில்லாடிகள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு பாஸ் இருக்கிறாரு, அவர் துலாம் ராசி அப்படின்னா அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய பேக்ரவுண்ட்லேருந்து அவங்க சைக்காலஜி என்ன, அவங்களுடைய நடை உடை பாவனைகள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதை அனலைஸ் பண்ணி அதன் மூலயமா அவங்கக்கிட்ட இருந்து எந்த மாதிரியான ஒர்க்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு எடுக்கக்கூடிய அந்த ஒரு கேப்பபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு உண்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிறந்த தந்திரசாலிகள். வியாபாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தந்திரமாக செயல்பட்டு வியாபாரத்தை முன்னிறுத்தி செல்லக்கூடிய இதில் துலாம் ராசி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது துலாம் பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்ப நயமாக பேசக்கூடியவர்கள், இனிமையாக பேசக்கூடியவர்கள், இனிமையாக பழகக்கூடியவர்கள். சுக்கிரனுடைய ஆட்சி வீடாக அது இருக்குது அப்படின்றதுனால கலை சார்ந்த விஷயங்களில் அதீதமான ஈடுபாடு கொண்டவர்கள். ஜெனரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீட்டில் அந்த வீட்டை வந்து நல்ல டெக்கரேஷனாக அழகாக வச்சுக்கணுன்ற மனப்பாங்கு பார்த்தீங்கன்னா அந்த துலாம் ராசி ஆளுக்கு தான் இருக்குமே அங்கே. அந்த மாதிரி ஒரு தன்னுடைய இடத்த வந்து ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வச்சுக்கக்கூடிய தன்மை வந்து துலாம் ராசிக்கு உண்டு. ஏதாவது ஒரு கலைகள் வந்து இவங்க நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் இவங்களுக்கு. ஆடல் பாடல், அது மாதிரி கேளிக்கை சார்ந்த விஷயங்கள், டிராயிங் வரைகிறது நல்லா, இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு கலை சார்ந்த விஷயம் வந்து துலாத்தோட இயந்து வரக்கூடிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களை கூட வச்சிருக்கும் பொழுது நம்ம எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே வந்து கரெக்டான சொல்யூஷன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள். அந்த ஒரு பஞ்சாயத்து பண்ணி அதை வந்து பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ராசியாகவும் வந்து பார்த்திங்கன்னா துலாம் இருக்கும் உங்களுக்கு. துலாம் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம், இவங்களுடைய மெரிட்டியல் லைஃப்பில் வந்து இவங்க மேக்ஸிமம் அவங்க ஸ்பௌஸுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த லைஃப் வந்து இவங்களுக்கு வந்து நல்ல சாதகமாக அமையும். புரியுதுங்களா? இங்கே நம்ம ஈக்குவலாக சொல்லக்கூடிய ஒரு ராசி தான் துலாம். இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இவங்களோடவே ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான பவர்ஃபுல்லான அந்த ஒரு செவ்வாயோட வீடாக அது 7ஆம் வீடு வருது அப்படின்றதுனால கொஞ்சம் இவங்க வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இவங்களுக்கான வாழ்க்கை துணை அப்படின்றது பெரும்பாலும் அமைகிறது. நெக்ஸ்ட் பார்க்கும் பொழுது துலாம் ராசியில் வந்து ஒரு 3 விதமான நட்சத்திரங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கும். சித்திரை பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சித்திரை பற்றி கன்னி ராசியில் சொல்லியிருப்பேன். நான் ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு வசியத்தன்மை கொண்ட ஒரு ஸ்டார். இந்த ஆண் பெண் இணைவை சொல்லக்கூடிய நட்சத்திரமாகவும் பார்த்தீங்கன்னா சித்திரை தான் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து லவ் அஃபேர்ஸ் வரும், லவ் ப்ரப்போசல்ஸ் வரும், நல்ல ஒரு அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது, தன்னை அழகாக வெளிப்படுத்துறது, அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன்ஸ் நிறைய இவங்ககிட்ட இருக்கும். ஏதேனும் ஒரு கலை இருக்குங்க இவங்ககிட்ட. மேபி நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, நல்லா பாட்டு பாடுறது, அந்த மாதிரியான சில சமையல் கலையில் நல்லா ஒரு சிறப்பாக செயல்படுறது, ஃபேஷன் டிசைனிங்லாம் படிக்கிறாங்க பாருங்கள். அது மாதிரிலாம் ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த சித்திரை சம்மந்தப்பட்டிருக்கும் இதில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம். சுவாதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து அதாவது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க வந்து பிஸ்னஸ் மேன் அப்படின்னா
இவங்க தாங்க. அவ்வளோ ஒரு டாப்பாக வந்து பிஸ்னஸை வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நடத்தக்கூடியவங்களாக இந்த சுவாதி நட்சத்திரம் இருக்கிறது. நிறைய இந்த குவாரிலாம் இருக்குது இல்லைங்களா, கல்குவாரிங்க, கிரானைட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், பெட்ரோல் பங்க், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த சுவாதி நட்சத்திரம் சம்மந்தப்படுமாங்க எங்களுக்கு. அதே மாதிரி எவ்வளோ நல்ல வசதிகள் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளிசிட்டியாக இருப்பாங்க. அந்த ஒரு நேச்சர் வந்து சுவாதி கிட்ட இருக்கும். சில நேரங்களில் இந்த சுவாதி வந்து பார்த்திங்கன்னா அல்ப ஆயுள் தோஷத்தையும் சுட்டி காட்டும். சுவாதி சம்மந்தப்படுது அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் ரொம்ப ஒரு 50 இயர்ஸ்க்குள்ளேயே மரணம் அடைந்தவர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். மெயினாக வந்து குலதெய்வ வழிபாட்டை வந்து இவங்க விடாமல் கடைப்பிடிக்கணும். அது நான் எல்லா துளாராசிக்குமே ஜெனரலாக சொல்லக்கூடியது தான். ஏன்னா வந்து அந்த 5ஆம் அதிபதியான சனி பகவான் வந்து உச்சமடையக்கூடிய ஒரு ராசி, புரியுதுங்களா? அப்போ என்றைக்குமே வந்து அந்த குலதெய்வத்துக்கான ஒரு என்னென்ன ஒரு பரிகாரங்கள் இருக்குதோ, நேர்த்தி சடங்குகள்லாம் இருக்குதோ, அதெல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த துலாம் ராசி பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விசாகம் நட்சத்திரம். விசாகம் நட்சத்திரம் வந்து டேக் இட் ஈஸி பாலிசி. இந்த இது பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து எதையுமே வந்து ரொம்ப பெருசாலாம் வந்து பேர்டன் எடுத்துக்க மாட்டாங்க. ஈவன் அது ரிலேஷன்ஷிப்லேயும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லெட் கோ கேரக்டர். இவங்க அப்படின்னா அவங்க அப்படி தான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுங்க, இவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா துலாமே வந்து ஒரு காற்று ராசி அப்படின்றதுனால ரொம்ப எமோஷ்னல் சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் அல்ல. ஓகேங்களா? இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து பணம் ரொம்ப முக்கியம் தேவைப்படும் இவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு சமநிலையை வந்து பேணுவது. எங்கே இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நீ தப்புனா தப்பு, சரினா சரினா அப்படின்னு வந்து முகத்துக்கு நேராக சொல்லக்கூடிய நபர்களாக துலாம் ராசி அமைவார்கள். புரியுதுங்களா? ஸோ துலாம் ராசிக்கான கார்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ துலாம் ராசிக்கு வரக்கூடிய யூனிவர்ஸுடைய மெசேஜ் என்னவா இருக்கும்? நிறைய ஆக்ட்ரஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் இருப்பாங்க. புரியுதுங்களா? துலாம் வந்து யாருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் நல்லா அமையும், நல்லா அழகாக இருப்பாங்க, கலை உணர்ச்சிகள் இருக்கும். இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு கேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா துலாமில் நிறைய இருக்கும். ஸோ இவங்களுக்கான கார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலாக துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது அது வந்து காற்று ராசி இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா வால் கார்டு வந்திருக்கு அவங்களுக்கு. ஓகே, அதிகாரம் மிக்கவர்கள், ஆளுமை பண்பு நிறைந்தவர்கள். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு உயர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய தொடர்பு ஏற்படுறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது இவங்களுக்கு. ஓகேங்களா? பட் அந்த பர்சன் உங்களுக்கு வந்தால் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கேர்ஃபுல்லாக தான் வந்து அவங்கள ஹேண்டில் பண்ணணும் நீங்கள். புரியுதுங்களா? அது வந்து ஏன்னா வந்து வாழ்ன்றதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அது கேர்ஃபுல்லாக அந்த உறவுகள்கிட்ட நீங்கள் போகணும் அப்படின்றத வந்து இது இண்டிகேட் பண்ணுது. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒரு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறீங்க, குழந்தை வேணும் அப்படின்னாலையும் அதற்குரிய காலகட்டத்தை இது இண்டிகேட் பண்ணுது. அதாவது நீங்கள் என்ன சொல்கிறதுங்க, எந்த ஒரு உறவு பிரச்சனைகள் வந்தாலையும் அதில் வந்து நீங்கள் வந்து கடைப்பிடிக்க வேண்டியது ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு தராசு மாதிரி நிற்கணும். எமோஷ்னலாக ஆட்படாமல், நீங்கள் ஆட்பட மாட்டீங்க, இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகவும் அந்த முடிவு வரணுன்றதை நீங்கள் நினைக்கக்கூடாதுங்க. நன்மை தீமை அலசி ஆராய்ந்து ஒரு கரெக்டான ஒரு முடிவை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதையும் இந்த கார்டு வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஒரு ஏதாவது ஒன்று நீங்கள் ஒரு வேலைக்காக காத்திருக்கிறீர்கள், இல்லை வந்து ஒரு அரசு சம்மந்தப்பட்ட துறையிலேருந்து உங்களுக்கு ஒரு தகவல் வரணும் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாலையும் அதுக்கான நேரமாகவும் இது அமைகிறது உங்களுக்கு. ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நிறைய செட்பேக்ஸ் காட்டுதுங்க. இதில் ஒரு புதிய உறவுகள் வரும் அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. துலாம் பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கிற உறவுகளே வந்து ரொம்ப சப்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதனால் வந்து தூக்கம் கெடுகிறது உங்களுக்கு. ஒரு மனபயம் அதிகரிச்சிருக்கிறது. நைட்டில் சரியாக தூங்குறது கிடையாது. தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. எதையோ பழைய விட்டு போன உறவுகளோ சொந்தங்களோ ஏதோ ஒரு பழைய சம்பவத்தை நினச்சி நீங்கள் அதை வந்து உழண்டு கொண்டே இருக்கிறீர்கள் மனதளவில். அதனால் வந்து தூக்கம் நிறைய கெடுகிறது அப்படின்றதையும் காட்டுகிறது. கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு சார்ந்த பயணங்களை வந்து ஒத்தி வைக்கிறது நல்லது. ஜென்ரலி பார்க்கும்பொழுது துலாம் வந்து நிறைய வந்து வேர்ல்டு டூர் போகிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க துலாமில், புரியுதுங்களா? பட் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கர்மவினை தோஷங்கள் கொஞ்சம் அதிகமாக காட்டுது உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து இந்த வெளிநாட்டு பயணங்களை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கான பலன் வரலையே அப்படின்னு நீங்கள் வந்து அது என்ன சொல்கிறதுங்க, அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. ஆனால் உரிய வந்து நீங்கள் நவகிரக பரிகாரங்கள் செய்யுங்க. நவகிரக தோஷத்துக்கான நிவர்த்தி பரிகாரங்கள் உங்களுக்கு இருந்து தான் செய்யுங்க. நீங்கள் செய்கிறது மூலயமா இந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு டேர்ன் ஆகும். ஒரு பாசிட்டிவ் கார்டு நல்லா தான் வந்திருக்கு உங்களுக்கு, அரசு இன்வால்வ். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு சில கண்டிஷனுக்கு உட்பட்டு சில நல்லவைகள் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எனிஹவ் எல்லாமே மாறக்கூடியது தாங்க, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஓகேங்களா? எவ்ரிதிங் வில் பி சேஞ்ச்டு. இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பாடங்கள் கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் நடக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்றத இந்த கார்டு வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது.
ஜென்ரலி நான் சொல்லக்கூடியது, இவங்க துலாம் பொறுத்த வரைக்கும் ரங்கநாதர் வழிபாடு ரொம்ப நல்லதுங்க. திருச்சி ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க ஒரு தடவை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா துளசி மாலை, எப்போ நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போகிறதா இருந்தாலையும் துளசி மாலையை வாங்கி போயிட்டு அங்கே அந்த கொடுத்துட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டு வணங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தாமரை மலர் இருக்குது இல்லைங்களா, அந்த தாமரை மலர் கொண்டு போயிட்டு தாயார் அம்மையார் அந்த பெருமாள் கோயிலெல்லாம் இருப்பாங்க பாருங்கள், அந்த அம்மா தனியாக இருப்பாங்க, அந்த அம்மா தாயார், அவங்களுக்கு போய் தனிப்பட்ட முறையில் ஒரு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். உங்களுடைய பர்சனலாக இருக்கக்கூடிய க்ரோத் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதை ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. சுக்கிர ஓரையில் கொஞ்சம் வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்வீட் மாதிரி செய்து ரெகுலராக வீட்டிலேயே கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பூஜை மாதிரி பண்ணிட்டு வரலாம். இது வந்து எந்த ஒரு விஷயம் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் இதை தொடர்ச்சியாக செய்துட்டு வாங்க, நல்ல பலன்கள் உண்டு. அதே நேரத்தில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் குலதெய்வ வழிபாடு வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது பண்ணும்போது மட்டும்தான் துலாம் வந்து மேன்மை அடையும். புரியுதுங்களா? இது வந்து ஒரு ஜென்ரலான ரீடிங் தாங்க. உங்களுக்கு பர்சனலாக வேணும் அப்படின்னா என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்போஸ் ஜாதகம் இருந்தால் ஜாதகம் பார்க்கலாம், ஜாதகமே இல்லை அப்படின்னாலையும் டேரட் ரீடிங் மூலயமாவோ இல்லை பிரசன்னம் மூலயமாவோ நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.